சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருந்தார்கள். அல்லாஹ் அவரை பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஆளாக்கி இருந்தான். அனைத்து சோதனைகளிலும் அவர் பொறுமையாக இருந்து நமக்கு ஒரு பெரும் ஒரு வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இன்று பேசப்படக்கூடிய கதைகளும் கட்டுக்கதைகளும் நம்மை மிக பெரும் கவலையில் ஆழ்த்துகின்றன. சிலர் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தூதருக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததா? அந்த நோய் கொடூரத்தின் காரணமாக அவருடைய உடல் எல்லாம் அழுகி, முகமெல்லாம் அழுகி, அங்கிருந்து அவருடைய உடலில் இருந்து புழுக்கள் வெளியேறி அவரை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை சோதித்தான் என்றெல்லாம் ஒரு அபத்தமான, ஒரு தூதருக்கு பொருத்தமில்லாத அசிங்கமான கதைகளை எல்லாம் இன்று பள்ளிகளில் கூட பேசப்படக்கூடிய அளவுக்கு இந்த கட்டுக்கதை பரவி இருக்கின்றது. ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு தூதருக்கும் இவ்வாறு ஏற்பட்டது கிடையாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்பாக அவருடைய உடலில் புழுக்கள் வெளிப்படும் அளவுக்கு அவருடைய உடல் அழுகி போயிருந்தது என்றெல்லாம் சொல்லுவது இஸ்லாமிய ஷரீஆவுக்கு முரண்படக்கூடிய கூற்று.